ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவானவர் இதை சொல்லுகிறார். இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுடைய விண்ணப்பங்கள் அல்லது நடக்க வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு யோவானும் ஆலயத்திற்கு போகிற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. போகும்பொழுது அந்த ஆலயத்தின் முன்பாக பிச்சை எடுக்கிற நடக்க முடியாத ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். அவருடைய வேலையெல்லாம் அந்த வழியிலே ஆலயத்துக்கு வரவர்களிடம் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி கேட்பான். அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து அந்த குடும்பத்தினர் அவனை வைப்பார்கள், பின்பு எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். இதுதான் அது தொடர்ந்து நடந்தது. அன்று அவர்கள் போகும்பொழுது பேதுரு யோவானை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி உற்று பார்த்து கேட்கிறான், பிச்சை கேட்கிறான். பேதுரு யோவான், உனக்கு நான் செய்வதற்கு எங்கள் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் இருக்கிறதை நான் கொடுக்கிறேன் சொல்லிவிட்டு இயேசு என்கிற நாமத்தினாலே எழுந்து நட சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடக்கிறான். அவனுடைய எல்லா நிலைமையும் தலைகளா மாறிவிட்டது. முடங்கி போன, பயன்படுத்த முடியாத கால்கள், நடக்கக்கூடிய, குதிக்கக்கூடிய, துள்ளக்கூடிய, எழுந்து ஓடக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டது. ஆலயத்துக்குள் போய் குதித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தொழிலையே மாற்றிவிட்டார் ஆண்டவர். இயேசு என்கிற நாமத்தினாலே அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் தமது நாமத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது. அது இயேசுவானுடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது, அவருடைய இயேசு என்கிற நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திற்கு பதில் வருகிறது. இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்கிற நாமத்தை கேட்டாலே சொன்னாலே பிசாசு அலற ஆரம்பித்து விடுவான். அத்தனை அதிகாரம் அந்த நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்க, அந்த பெயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கடைசியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிப்பதை அல்லது அநேகர் ஜெபிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு அந்த நாமத்தின் வல்லமை நாம் அனுபவித்திருக்கிறோமா? அந்த நாமத்தினால் கேட்டு பெற்றிருக்கிறோமா? இல்லை என்றால் இன்று இயேசுவின் நாமத்தினால் காரியங்களை கேட்போம், செய்வோம், பேசுவோம். நிச்சயமாகவே பலத்த மாற்றங்கள், பலத்த காரியங்கள் நம் மூலமாகவும் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரியா இருந்த மனிதன், நல்ல பொறுப்புகள், கனமும் மரியாதையும் மக்களிடையே இருந்தது. அவரை ஒரு மனிதன் பார்க்க போகிறார். பார்க்க போகும் பொழுது உதவி கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு நான் போய் கேட்டால் என்ன எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறார்கள். இவ்வளவு நாள் நான் அலைந்து நடந்து என்னுடைய காரியங்கள், என்னுடைய பணம் ஒன்றுமே செட்டில் ஆகவில்லை, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய டேபிள்ல இருந்து தன்னுடைய விசிட்டிங் கார்டு எடுத்து அதன் பின்பாக இந்த கார்டை கொண்டு வர நபருக்கு உதவி செய்ய வேண்டும் எழுதி அனுப்புகிறார். இவர் அடுத்து இத்தனை நாட்கள் நடந்து, இத்தனை ஆண்டுகள் நடந்து தெரிந்து வேலை ஆகாத அந்த இடத்திற்கு போகும்போது அதே கதையை சொல்லுகிறார்கள். அப்புறம் இந்த கார்டை காண்பிக்கிறார். இந்த கார்டில் உள்ள பெயரை பார்த்தவுடன் அவர்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டார்களாம். உடனே அவர் ஒருத்தர் சொன்னாங்க, சும்மா யாரோ ஒரு கார்டை தீட்டு வந்துருப்பாப்பலான்னு சொல்லும்போது அதன் பின்பகுதியை பார்க்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் இன்னும் அவர்களுக்கு நடுக்கத்தை கொடுத்தது. உடனே அவருடைய காரியத்தை வேகமாய் செய்து முடித்து செட்டில் பண்ணினார்களாம். பாருங்கள், ஒரு அரசாங்கத்தில் உயர்ந்த அதிகாரியுடைய பெயரை சொன்ன உடனே இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பரலோகத்தின் தேவன், வானத்தின் பூமியின் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது ஏன் காரியங்கள் நடக்காது? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் எல்லாம் இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது முடங்கும் என்றுதானே வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அந்த நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? இன்று எப்படிப்பட்ட காரியங்களாலும் பலவீனமாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் பலவீனம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள், மாறும். இயேசுவின் நாமத்திற்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அதை தான் நம்மளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு இயேசுவே என்று சொல்லி நோக்கி கூப்பிடுவோம். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற மறு நிமிடமே நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு என்னும் நாமமுடையவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் இனிமையான நாமம்பா. உடைய நாமத்தை சொல்ல சொல்ல என்னும் கிருபை பெருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை வைத்திருக்கிறப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடியது, அற்புதங்களை நடத்தக்கூடியது, நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நாமத்தினால் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். யாரெல்லாம் காரியங்கள் தடையாக இருக்கிறது, யாரெல்லாம் நன்மை இன்னும் எனக்கு ஏற்படவில்லை, எத்தனை நாட்கள் போராடுவது, எத்தனை நாட்கள் நான் அலைந்து திரிவது, எத்தனை நாட்கள் நான் வழக்காடுவது, எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்று சொல்லி பல காரியங்களில் பல விதத்திலே போராடி கொண்டிருக்கலாம்.
முடங்கி போய் கிடக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கலாம். இன்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் காரியங்கள் உருவாக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, வேதனைகள் மறைவதாக, பலவீனமான இருக்கிற சரீரங்களுக்குள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது வல்லமை இறங்குவதாக. வியாதியின் கூறுகள் முறிக்கப்படட்டும் அப்பா, இருள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினால் வெளிச்சம் உதிக்கட்டும். எல்லாருடைய சூழ்நிலையும் இன்று மாறுகிற ஒரு நாளாக யாரெல்லாம் இயேசுவே சொல்லி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் வார்த்தை சொன்னது போல என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன வார்த்தையின்படி உம்மால் பலத்த காரியங்கள் கிரியல் நடப்பிக்கப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெயத்தை கொடுப்பீராக. துதி கன மகிமை எமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் கேளுங்கள், நிச்சயமாகவே பெற்றுக் கொள்வீர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.